இயேசுவில் பிரியமானவர்களே, செல்வம், கல்வி, வெற்றி போன்ற சாதனைகள் மனிதனை செருக்கடைய செய்கின்றது. இந்த செருக்கு சமூகத்திற்கே ஒரு கேடாக அமைகிறது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நேற்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்ட கருத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றும் இதே கருத்து வலியுறுத்தப்படுகிறது. நேற்று மமதை என்பதை குறித்து ஒரு எச்சரிக்கை செய்து எசேக்கியேல் வழியாக கொடுக்கப்பட்டது. எசேக்கியேல் என்பவர் ஒரு வித்தியாசமான இறைவாக்கினர் என்பதை அவருடைய இறை வாக்குகள் நமக்கு அறிவிக்கப்பட்ட பொழுதே நாம் தொடக்கத்திலேயே சிந்தித்தோம். ஏனென்றால் வாய்மொழியின் வழியாக இறைவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு அவர் எடுத்துரைத்தார். உருவகங்கள் வாயிலாக போதித்தார், உவமைகள் வாயிலாகவும் போதித்தார், நடிப்பின் வழியாகவும் கடவுளுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு சென்றார். அதேபோல் நேற்றைய தினம் அவருடைய வாழ்வே அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக இருந்தது. எப்படி என்றால், எருசலேமினுடைய அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவு அவருடைய வாழ்விலே நடக்கக்கூடிய ஒரு துன்ப துயர நிகழ்ச்சியின் வழியாக ஒரு செய்தியாக, ஒரு எச்சரிக்கையாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. கண்ணுக்கு இனியவளுமாய் நீண்ட காலம் வாழக்கூடியவளுமாக அவருடைய மனைவி நொடிப்பொழுதலை இறந்து போகிறார். இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதைவிட மேலானதொரு பெரிய ஒரு துயரம் அவருக்கு காத்திருக்கிறது. கடவுளுடைய ஆணை பிறப்பிக்கிறது. இந்த துன்பத்தை, இந்த இழப்பை நீ வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது. அது உன்னுடைய செய்கையிலோ உன்னுடைய உடையிலோ இதிலும் நீ அந்த துன்பத்தை வெளிக்காட்டக்கூடாது. தலைப்பாகை அணிந்து கொள்ள வேண்டும், அதை கழட்டக்கூடாது. வாய்களை பொத்தி கொள்ளக்கூடாது. வாய்களை திறந்தபடியே இருக்க வேண்டும். கால்களிலே மிதியடி போட்டு ஒரு பயணத்திலே இருக்கின்றவனைப் போல இருக்க வேண்டும். இதன் வழியாக கடவுள் அவர்களுக்கு சொல்லிய செய்தி, எருசலேம் ஆலயம் அவர்கள் எது கண்ணுக்கு அழகானதாய் தங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியதாய் இருந்ததோ அது எல்லாம் அழிவுறும். அந்த அழிவை நினைத்து இவர்கள் துன்பப்படவோ துயரப்படவோ நேரம் கூட இல்லை, ஓடிப்போக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஒரு எச்சரிக்கையாக எசேக்கியேலின் வாழ்க்கை வழியாக சொல்லப்பட்டது. இன்றும் அப்படிப்பட்ட ஒரு செருக்கு அடைந்தவன் பெறக்கூடிய அழிவை குறித்து இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டியது. அன்புக்குரியவர்களை, தீர் நகரத்தினுடைய மன்னனுடைய அழிவை குறித்ததாக இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. தீர் என்பது மத்திய தரைக்கடலிலே இருக்கின்ற ஒரு தீவிலே கட்டப்பட்ட அழகிய நகரம், நாகரிகம் வளர்ந்த நகரம். அந்த கடலிலே உயர்ந்து நிற்கக்கூடிய மலையின் மீது கட்டப்பட்ட உறுதியான நகரம். ஏற்கனவே சொன்னது போல நாகரிகம் வளர்ந்த ஒரு நகரமாக இருந்தது. சொல்லுவார்கள், ஐரோப்பிய மொழிகளுக்கு எழுத்துக்களை கொடுத்த பெருமை இந்த தீர் நகரத்துக்கு உண்டு. அதேபோல் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற பெரும் கதைகளிலே தீர் அதனுடைய சாயல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த தீர் நகரம் கப்பல் போக்குவரத்திலே வாணிபத்தை பெருக்கிய நாடு, செல்வ செழிப்போடு இருந்த நாடு, இஸ்ராயேல் மன்னர்களுக்கு உதவிய நாடு, நன்மை செய்த நாடு. அப்படிப்பட்ட நாட்டிலே மன்னன் அழிவுறுவதாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களை, இதனால் அவன் அழிவுற்றான். அன்புக்குரியவர்களை, தீமையை விலக்கி நன்மையை நாட செய்வதுதான் உண்மையான அறிவு. ஆனால் தீர்மன்னனை பற்றி இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, நீ கடவுளைப் போல அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் பிறகு அவனுடைய பெருமைகளை பற்றியும் முதல் வாசகம் சொல்ல தவறவில்லை. தானியேலை விட நீ அறிவாளிதான், மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை, நீ கற்றறிந்தவன், கல்வியில் சிறந்தவன், உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வ சேர்த்தாய். அவருடைய புத்தி கூர்மை, அந்த ஞானத்தை பயன்படுத்தி அவன் செல்வத்தையும் மற்றவற்றையும் சேர்த்தான். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளையும் குவித்தான். உன் வாலிபத் திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினான். உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. இங்கேதான் அவன் விழுந்து போகிறான். அறிவு இருக்கிறது, கல்வி இருக்கிறது, புத்தி கூர்மை இருக்கிறது, எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் சேர்த்தாலும் செருக்கு அவனை வீழ்ச்சி அடை செய்தது. நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 16 இறைவசனம் 18 மறைநூல் இவ்வாறு சொல்லுகிறது, ஆணவம் முன்னே, அழிவு வரும் பின்னே.
செருக்கினாலே மனம் அழிவுறும். இதுதான் மறைநூல் நமக்கு சொல்லுவது. அப்படிப்பட்ட செருக்கு என்ன நினைத்து கொள்ளுகிறான்? நானே கடவுள், எல்லாம் எனக்கு இருக்கிறது, எல்லாம் என்னுடைய திறமையினாலே, என்னுடைய ஞானத்தினாலே, என்னுடைய புத்தி கூர்மையினாலே இவையெல்லாம் சேர்க்கப்பட்டது, பெறப்பட்டது என்ற ஒரு ஆணவம், சிறுக்கு. நானே கடவுள், கடல்களே இருக்கின்ற தெய்வங்களின் இருக்கையில் அமர்ந்திருப்பவன் நான் என்ற சிறுக்கு அவனை வீழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. அன்புக்குரியவர்களே, நம்மிடத்திலும் பல திறமைகள் இருக்கலாம், கற்றறிந்தவர்களாக இருக்கலாம், பட்டம் பதவிகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அதனால் புகழ் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இதனால் இது எல்லாமே நம்முடைய முயற்சியின் பலனாக இருந்தது. இருந்தாலும் கடவுளுடைய அருள் துணை இல்லாமல் இவை கண்டிப்பாக நமக்கு நிலை பெற்றிராது என்பதைத்தான் மறைநூல் இன்று நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவன் தீமையை விலக்கி நன்மையை நாட மறுத்தான், எனவே வீழ்ச்சியுற்றான். அதே போலத்தான் நம்மிடத்திலே தாழ்ச்சி இருக்க வேண்டும். அதே போன்றது கருத்து தான் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களை, இன்றைய நற்செய்தியிலே பார்த்தோம் என்று சொன்னால், புரிந்து கொள்ள கடினமான, புரிந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள கடினமானதான, ஏற்றுக்கொண்டாலும் பின்பற்றுவதற்கு கடினமான ஒன்றை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது தீர்ப்பகுதிக்கு வருகிறார். தீர்ப்பகுதி செல்வ செழிப்புள்ள ஒரு பகுதி. அந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு என்ன போதனை? செல்வர்கள் விண்ணரசுக்குள் நுழைவது கடினம், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, ஆனால் செல்வர்கள் நுழைவது கடினம் என்று சொல்லுகிறார். இது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ஓமையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளால் எல்லாம் இயலும், மனிதரால் இது இயலாது. கடவுள் எதையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். மனிதன் எவ்வளவு ஆற்றல், அறிவு, திறமைகளை, ஞானத்தை, புத்தி கூர்மையை கொண்டிருந்தாலும் அது மனிதனால் முடியாது, கடவுளால் முடியும் என்ற ஒரு பாடத்தை இயேசு அங்கே கற்பிக்கின்றார். அந்த வேளையில் தான் பேதுரு ஆண்டவரை நோக்கி கேட்கிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாகிட்டே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் அருமையான பதிலை சொன்னார். புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றி நீங்களும் இஸ்ராயல் மக்களின் 12 குலத்தவர்க்கும் நடுவுகளாய் அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன் என்று உறுதியிட்டு அந்த செய்தியை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே 12 கோத்திரங்கள், அதனுடைய தலைவர்கள் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு அடித்தளமாக இருந்தது போல, இயேசுவால் தெரிவு செய்யப்பட்ட 12 திருத்தூதர்களும் புதிய இஸ்ராயல் ஆகிய திருச்சபையின் அடித்தளமாக இருப்பார்கள். அவர்களே எல்லாருக்குமான நடுவர்களாய் அங்கே வீற்றிருப்பார்கள், தலைவர்களாய் அங்கே வீற்றிருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு மற்றொன்றையும் சேர்த்து சொல்லுகிறார், என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையை தாயையோ பிள்ளைகளையோ நிலம்புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். எனவே கடவுளுக்காக நாம் செய்யக்கூடியதுக்கான பிரதிபலன் முழுமையானது நமக்கு கிடைக்கப்பெறும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் கடவுளுக்கென்று இழக்கின்ற பொழுது அல்லது கடவுளுக்கென்று கொடுக்கின்ற பொழுது 100 மடங்காக நமக்கு கிடைக்கப்பெறும். விதைப்பன் ஓமையிலே பார்க்கிறோம். கடவுள் ஒரு அழகான ஒரு செய்தியை கொடுக்கிறார். விதைப்பவன் நல்ல விதைகள், வழியோரம் விழுந்த விதைகள், பாறையின் மீது விழுந்த விதைகள், முச்செடியின் நடுவில் விழுந்த விதைகள். இது கடவுளுடைய வார்த்தையை ஏற்று அதன்படி நடந்து நாம் எப்படிப்பட்ட பலன் தருகிறோம், அந்த பலனை கடவுள் நம்மிடத்திலே முழுமையாக எதிர்பார்க்கவில்லை. நாம் மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள். நாம் வாழக்கூடிய நிலை தரும், நாம் வாழக்கூடிய சூழ்நிலைகளும் தரும், எப்படிப்பட்ட சோதனைகளுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பது தெரியும். எனவே கடவுள் சொல்லுகிறார், 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு. அந்த படிநிலைகள் இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கிறது. நம்மிடத்திலே கடவுள் எதையும் முழுமையாக எதிர்பார்க்கவில்லை. 30 மடங்கள் கொடுத்தாலும் அது உனக்கான கைமாறு பெற்றுத்தரக்கூடியது. 60 மடங்கு நீ பலன் தந்தாலும் அது அதற்கான பலனை உனக்கு பெற்றுத்தரும். 100 மடங்கு கொடுத்தாலும் உனக்கான பலன் அதுக்கு தரும். கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இதுவல்ல. ஆனால் கடவுள் கொடுப்பதிலே நிறைவு இருக்கிறது, முழுமை இருக்கிறது, அதில் தான் மகிழ்ச்சியும் இருக்கிறது. எனவே என் பொருட்டு இதையெல்லாம் நீங்கள் இழக்கின்ற பொழுது 100 மடங்காக, அங்கே 30 மடங்கு 60 மடங்கு என்று ஆண்டவர் சொல்லவில்லை, 100 மடங்காக உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் கடவுளுடைய அந்த பேரன்பு, அவருடைய இரக்கம், அவர் நம் மீது கொண்டிருக்கிற அன்பு. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே,
அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். உண்மையான தியாகம் என்பது கணக்கு பார்ப்பது கிடையாது. உண்மையான தியாகம் ஒருபொழுதும் கணக்கு பார்க்காது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான தியாக வாழ்வுக்குத்தான் நம்மை இறைவன் அழைக்கிறார். அவரின் பொருட்டு நாம் இழக்க தயாராக இருக்கிற பொழுது அவரிடமிருந்து 100 மடங்காக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்று நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே இறையேசுவின் பிரியமானவர்களே, கடவுளுக்காக நாம் எதை இழக்கப் போகிறோம்? நேற்றைய தினம் அருமையான ஒரு நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டது. பணக்கார இளைஞன் கட்டளைகளை கடைபிடி நிலைவாழ்வு உனக்குரியதாகும். ஆண்டவர் அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதலே இதை கடைபிடித்து வருகிறேன். பிறகு ஆண்டவர் சொல்லுகிறான், உனக்குள்ளதை எல்லாம் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா, நீ விண்ணரசுக்குரியவன் ஆவ. ஆனால் முகவாட்டத்தோடு சொல்லுகிறான், அன்புக்குரியவர்களே, அருள் செல்வத்திலே நாம் நம்பிக்கை வைத்து உலக செல்வத்தின் மாய கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டால் மட்டுமே நம்மால் விண்ணரசுக்கு உரியவர்களாக முடியும். ஆமென்.